அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பல்நோக்கு திட்டங்களோட பெயர்களும் அதனால பயனடையும் மாநிலங்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த பல்நோக்கு திட்டம் அப்படின்னா ஆறுகள் மூலமா வர்ற தண்ணியை அணைக்கட்டுகள் மூலமா தேக்கி வச்சு விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த பல்நோக்கு திட்டம். இது எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த மாநிலங்கள் பயனடைதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். இது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குன்னா தாமோதர் ஆறு தான். இதனால மேற்கு வங்காளமும் ஜார்க்கண்டும் பயனடையுது. அடுத்தது பக்ரானங்கள் திட்டம். இந்த பக்ரானங்கள் அணை தான் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணைன்னு சொல்றாங்க. இது எந்த ஆறுல இருக்குன்னா சட்லஜ் ஆறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதனால பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்கள் பயனடையுது. அடுத்தது ஹிராகுட் திட்டம். இந்த ஹிராகுட் அணை தான் உலகின் மிக நீளமான அணை. எதுனா ஹிராகுட் அணை தான். இது எந்த ஆற்றின் குறுக்கே இருக்குன்னா மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதனால் ஒடிசா பயனடையுது. அடுத்தது கோசி திட்டம். இது கோசி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதான் இந்த கோசி அணை. இந்த கோசி தான் பீகாரின் துயரம் என அழைக்கப்படுது. இதனால் பயனடையும் மாநிலங்கள் எதெல்லாம்னா பீகார் மற்றும் நேபாளம். அடுத்தது துங்கபத்ரா திட்டம். இது எந்த நதியின் குறுக்கே இருக்குன்னா துங்கபத்ரா நதியின் குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்கு. இதனால் ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் பயனடையுது. அடுத்தது தெகிரி அணை. இந்த தெகிரி அணை தான் இந்தியாவின் உயரமான அணை அப்படின்னு சொல்றோம். இது எந்த ஆற்றின் குறுக்கே இருக்குன்னா பகீரதி ஆற்றின் குறுக்கே உள்ளது. இதனால் பயனடையும் மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம்.